வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது தேவ கிரியைகள் வெளிப்பட்டது. யோவான் 9:3 தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டவராகிய இயேசு போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். சீஷர்கள் இயேசுவை நோக்கி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டனர். இயேசு பிரதித்திரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இவைகளை சொல்லி இயேசு தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் போய் கழுவி பார்வை அடைந்தான். இதை கண்ட அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிலர் அநேக கேள்விகளை கேட்டனர். இது எப்படி நடந்தது என்று. ஆம், நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும். இதை கேட்கிற உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் இந்த நாளில் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த போகிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.